TNPSC Group 2 Group 2A படிக்கும் மாணவரா நீங்கள் 100 நாட்களில் Group 2 Group 2A Prelims தேர்ச்சி பெற வேண்டுமா? உங்கள் குருநாத் IAS அகாடமி வழங்கும் ஒரு மாபெரும் திட்டம் Prelims மற்றும் Mains அடங்கிய தமிழன் பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. தமிழன் பேட்சிற்கு 60% ஆஃபர் வழங்கப்பட்டுள்ளது. ஆஃபர் ரூபாய் 2700 மட்டுமே. வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். தமிழன் பேட்சில் இணைய I want to join தமிழன் பேட்ச் என 9443844441 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஆஃபர் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரை மட்டுமே. குருநாத் IAS அகாடமி, கண்டோன்மெண்ட், BSNL ஆபீஸ் எதிர்ப்புறம், திருச்சி. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரூப் 1 எக்ஸாம் வந்து 13ஆம் தேதி வரப்போது. கரெக்டா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு, சரியா? அது மட்டும் இல்லாம குரூப் 2 2A எக்ஸாம் வந்து செப்டம்பர் 14ஆம் தேதி நடக்க போகுது. இந்த ரெண்டுக்குமே சேர்த்து குறிப்பா குரூப் 1 ஸ்டூடண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ரிவிஷன் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது ரிவிஷனுக்கு ஒரு பிளான் மாதிரி சொல்றேன். அந்த பிளான் பண்ணி நீங்க செய்யுங்க, சரியா? அதாவது சரியா பாத்தீங்கன்னா 10 நாள்ல குரூப் 1 தேர்வு. இந்த வீடியோ ஒரு 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா 8 நாள் வந்துடும். 4 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா 6 நாள் வந்துடும், சரியா? அந்த மாதிரி இருக்கு. குரூப் 2 2A எக்ஸாம் வந்து செப்டம்பர் 14 அன்னைக்கு நடக்க போகுது. எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா வெறித்தனமா குரூப் 1 ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. குரூப் 2 2Aக்கு ரிவிஷனும் சரி, ஃப்ரெஷர்ஸா இருக்கிறவங்க படிச்சுட்டு இருப்பீங்க, சரியா? தமிழ்நாடு ஃபுல்லா வெறித்தனமா படிப்பீங்க. அதன் தொடர்ச்சியாக நான் என்ன சொல்ல வரேன் இந்த குரூப் 1 ரிவிஷனுக்கு அப்படின்னா, அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து கோட் ரிவிஷன் ஒன்று போட்டிருப்போங்க. இது வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு மே மாசம் ஃபுல்லா எடுத்திருப்பேங்க. கோட் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு ரிவிஷன் எடுத்திருப்பேன். புது ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பார்க்கல அப்படின்னா இதை பார்த்துருங்க. இந்த கோட் ரிவிஷன்ங்கிறது நம்ம பிளேலிஸ்ட்ல ஒரு தனி தம்ப்நெயிலாவே ஒரு தனி ஃபோல்டராவே கிரியேட் பண்ணிட்டோம். அந்த கோட் ரிவிஷனுக்குள்ள இந்த ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே போட்டிருப்போம். அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடியோவா போட்டிருப்பேன். பாலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரத்துல முடிச்சிருப்பேன். ஒட்டுமொத்த பாலிட்டியை 3.5 மணி நேரத்துல முடிச்சிருப்பேன். ரிவிஷனா முடிச்சிருப்பேன் ஒட்டுமொத்த பாலிட்டியும். அதே மாதிரி ஐயனம் ஒரு 3.5 மணி நேரம், ஜியோகிராஃபி ஒரு 3.5 மணி நேரம் சொல்லிட்டு சராசரியா 3.5 மணி நேரம், சராசரியா 3.5 ஹவர்ஸ்ல வந்து 10 சப்ஜெக்ட் குரூப் 1 எக்ஸாம்க்கான 10 சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ணிருப்பேன், சரியா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நம்ம எப்படி கொண்டு போவோம், நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ரிவிஷன் சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம குரூப் 4 எக்ஸாம்க்கு ரிவிஷன் கொடுத்தாலும் அந்த ரிவிஷன்ல கூடிய கண்டென்ட் பாத்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 லெவல்ல தான் கொடுத்துருப்போம், சரியா? அதனால இந்த ரிவிஷனோட சேர்த்து நம்ம வந்து அடுத்த 10 நாள் கொண்டு போறது தான் பெஸ்ட். ஏன்னா புதுசா ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கிறதுலாம் புத்திசாலித்தனம் இல்ல. நம்ம வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நம்ம வந்து செயல்படணும். அதுக்காக என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த 10 இருக்குல்ல, இந்த 10ஐயும் பாத்துருங்க. 10ஓட சேர்த்து நான் அடுத்த ஒரு 10 நாள் வந்து குரூப் 2 குரூப் 1 ரெண்டு பேத்துக்கும் சேர்த்தே நான் தம்ப்நெயில் போட்டு வீடியோ போடுறேன், சரியா? அதாவது நான் அடுத்த போகக்கூடிய கிளாஸஸ்லாம் வந்து குரூப் 2 குரூப் 1 தான் போடுவேன். இருந்தாலும் குரூப் 1 ரிவிஷன் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும், சரியா? அது மாதிரி இந்த ரிவிஷன்ல சொல்லப்படாத பாயிண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா குரூப் 1 லெவல்ல இருக்கக்கூடிய இந்த சயின்டிபிக் திங்கிங்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான கொஸ்டின் இருக்குல்ல, EVS இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் அடுத்த 10 நாள், அடுத்த 5 நாள், அடுத்த 7 நாள், அதாவது கொஞ்சம் வீடியோ தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் 6 நாள் குறைஞ்சிட்டு வரும்ல, அடுத்த ஒரு 2 வாரம் வந்து அதை பண்ணுவோம், சரியா? அதனால வந்து டெய்லி என்ன பண்ணுங்கன்னா ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. கோட் ரிவிஷன்ல ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லா பாத்துருங்க. பிளஸ் நான் போடக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாஸஸும் பாத்துருங்க. ஸோ அப்படி செய்தாதான் வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அடிப்படை உரிமை அடிப்படை கடமை எடுத்தா டைம் தான் வேஸ்ட், சரியா? ஸோ இது வந்து நான் குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரே கண்டென்ட் தானே திரும்ப எடுக்க போறேன். இதுல இல்லாததை எடுத்தா முடிஞ்சு போச்சுல. இப்ப இதுல பார்த்ததை நீங்க பாத்துருவீங்க. சோ படிச்சாச்சு, சிலபஸை படிச்சாச்சு, எக்ஸ்ட்ரா விஷயங்களும் படிச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சுல. அப்படி பாருங்க. சோ கோட்டோட சேர்ந்து படிக்கணும். கோட் ரிவிஷன் பிளஸ் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் அப்படி பார்த்தோம்னா முடிஞ்சுல, சரி? அதுக்காக சொல்ல வரேன். மற்றபடி திரும்ப எடுக்கிறனா இதை எடுத்துடலாம், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கலாம். ஆனா ஆல்ரெடி போட்டு நம்ம பக்காவா வச்சிருக்கோம், சரியா? இது வந்து நம்ம எக்காலத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். குரூப் 2 2Aக்கு வேற ஒன்று விஷயம் வச்சிருக்கேன். இப்போதைக்கு குரூப் 1க்கு இதை நீங்க பயன்படுத்திக்கலாம், சரியா? இதோட சேர்த்து அடுத்து நம்ம செய்ய போற எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வடிவத்தில் வந்து கொஞ்சம் டஃப் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து ஒன்னொன்னா சொல்றேன் உங்களுக்கு, குரூப் 1 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி, சரி? அந்த மாதிரி வந்து நம்ம இனிமேட்டு கொண்டு போகலாம், நாளையில இருந்து கொண்டு போகலாம், சரியா? ஸோ ஓகே, இது வந்து நான் வந்து குரூப் 1 ரிவிஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறவங்க, அதாவது குரூப் 1 எக்ஸாம் எழுதுறவங்க கூட 2022ல நான் அந்த குரூப் 1 கேள்விகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க. நான் சாம்பிளுக்கு சில கேள்விகளை எக்ஸ்பிளனேஷனோட சொல்றேன். இந்த சாயல்ல தான் வந்து வரப்போற குரூப் 1 எக்ஸாம் இருக்கும். நான் குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திரும்ப சொல்லிக்கிறேன். இந்த சாம்பிள் நான் சொல்றேன்ல, இந்த சாயல்ல தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இதே சாயல்ல தான் இருக்கும். ஒரு படி மேல கூட கேட்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஏறத்தாழ 2022 குரூப் 1 கேள்விகள் எப்படி இருக்குமோ அதே சாயல்ல தான் இருக்கும். அதனால வந்து அதை எப்படி அட்டாக் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்ப்போம். கரெக்டா கவனிங்க, சரியா? ஒரு டெமோ கொஸ்டின்ஸ் மாதிரி காட்டுறேன். ஓகே, கொஸ்டின் பேப்பரை வச்சே காட்டுறேன், சரியா? வரிசையா போவோம். which are the following statement are correct about Madras Native Association? கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும் கேக்குறாங்க, சரியா? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நமக்கு நல்லாவே தெரியும். 1852ல
கஜுலு லட்சுமி அரசு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். கஜுலு லட்சுமி அரசு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ரைட்டா? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் யார் ஆரம்பிக்கப்பட்டது? கஜுலு லட்சுமி அரசு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ரைட்டா? ஓகே. இந்த 1852ல கஜுலு லட்சுமி அரசு மெட்ராஸ் சென்னை தலைமாகாண சங்கம் எதுக்கு ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, ஆங்கில ஆட்சிக்கு வந்து நிறைய கோரிக்கை வைக்கணும், அதுக்காக வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதான் வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இப்ப இதுல வந்து 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்பு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. இது தவறு. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அரசியல் அமைப்பு வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இல்ல, நில உரிமையாளர் சங்கம், அதாவது லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி. ஒரு மிகப்பெரிய அமைப்புன்னு பார்த்தா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான். ஆனா இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அமைப்புன்னு பாத்தீங்கன்னா லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி, அதாவது நில உரிமையாளர் சங்கம். அதான் வந்து முதல் அமைப்பு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. 1852ஆம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது. இது கரெக்ட். இப்பதான் நான் சொன்னேன். இது கரெக்ட். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நிறுவனர் ஜி லட்சுமி அரசு செட்டி. இதுவும் கரெக்ட். லட்சுமி அரசு. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனின் தலைவர் ஆனந்த சால்லு. இது தவறுங்க. ஏன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோட தலைவர் லட்சுமி அரசு தான். ஆனந்த சால்லு யார் அப்படின்னா, இவர் வந்து இது மெட்ராஸ் மகாஜன சபையோட தலைவரா இருப்பாரு. தலைவர் பிளஸ் ரங்கையான்னு ஒருத்தர் செக்ரட்டரி இருப்பார். 2 பேர் இருப்பாங்க. இது வந்து மெட்ராஸ் மகாஜன சபை 1884 ஆரம்பிச்சிருப்பாங்களா, அந்த சபையோட தலைவர். அதனால வந்து 2, 3 மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். சரியா? அடுத்த क्वेश्चन பாருங்க. The tropical cyclone winds blow into the northern hemisphere in dash direction. வடக்கு அரைக்கோளத்தில் ஏற்படும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி எந்த திசையில் காற்று சுழலும்? ஜெனரலாவே பூமியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பூமியில பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் வந்து பூமத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? இதுக்கு பேர் வட அரைக்கோளம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தென் அரைக்கோளம் சொல்லுவாங்க. அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப இந்த வட அரைக்கோளத்துல சைக்ளோன், அதாவது புயல் வந்து எந்த டைரக்ஷன்ல சுத்தும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். சரியா? தென் அரைக்கோளத்துல புயல் வந்து எந்த டைரக்ஷன்ல சுத்தும் அப்படின்னா கிளாக் வைஸ்ல சுத்தும். இதை கண்டிப்பா எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு புயலை பொறுத்த வரைக்கும், ஒரு சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் பூமியோட பூமத்திய ரேகைக்கு மேல, அதாவது வட அரைக்கோளத்துல ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். அதாவது கடிகாரத்துக்கு எதிர் திசையில் சுத்தும். தென் அரைக்கோளத்துல கடிகார திசையில் சுத்தும். இதை ஞாபகம் வச்சுங்க. ஆனா இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம்ல வரப்போற எக்ஸாம்ல கேட்பாங்க. நீரோட்டங்கள் இருக்கு. அதாவது ஓஷன் கரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல ஓஷன் கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரோட்டங்கள், கடல் நீரோட்டங்கள்னு சொல்லுவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல வந்து கிளாக் வைஸ்ல சுத்தும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். அது ஆப்போசிட்டா ஞாபகம் வச்சுங்க. அதை அதாவது நீரோட்டங்கள் பொதுவான காத்துலாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வட அரைக்கோளத்துல கிளாக் வைஸ்ல சுத்தும், தென் அரைக்கோளத்துல ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். ஆனா சைக்ளோன், சூறாவளி, புயல்னு வந்துட்டீங்கனாலே வட அரைக்கோளத்துல ஆன்டி கிளாக் வைஸ், தென் அரைக்கோளத்துல கிளாக் வைஸ். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க. ஒன்னு வந்து சைக்ளோனு, இன்னொன்னு வந்து ஓஷன் கரண்ட்ஸ். இன்னொன்னு வந்து என்னது? ஓஷன் கரண்ட்ஸ். இந்த ரெண்டையுமே கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. சரியா? ரெண்டுமே கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஓகே. அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன? வடக்கு அரைக்கோளத்தில் ஏற்படும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி எந்த திசையில் காற்று சுழலும்? எதிர் கடிகார சுற்று, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். ஏன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர்னு கேக்குறாங்க, சைக்ளோன்னு சொல்றாங்க, அப்பனா ஆன்டி கிளாக் வைஸ் தான். வாட் ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் பிளாக் செயின் டெக்னாலஜி? பிளாக் செயின் டெக்னாலஜியின் தூண்கள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஜெனரலாவே குரூப் 1 क्वेश्चंस பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல தான் எடுத்துருவாங்க, அப்புறம் தான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பாருங்களேன். பிளாக் செயின் டெக்னாலஜின்னு இருக்கு, அப்படியே பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்றாங்க பாருங்க. தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவே அவங்க வந்து முடியலங்க தான், டைம் இல்லையா என்னன்னு தெரியல, அப்படியே விட்டாங்க பாருங்க. அது மாதிரி தான் மேல மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பார்த்தோமா, தமிழ்லயும் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான் இருந்திருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். சரியா? அதனால அப்படியே விட்டுருவாங்க. அதனால வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்லயும் பார்க்கலாம், தமிழ்லயும் பார்க்கலாம். சரியா? சோ ஓகே. இந்த மாதிரி क्वेश्चनலாம் கேக்குறாங்க அப்படின்னா, பொதுவாவே வந்து இந்த மாதிரி பில்லர்ஸ் ஆஃப் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 3 கொடுக்குறாங்கன்னா பொதுவாவே ஆன்சர் வந்து 3மே கரெக்டா இருக்கும். பிளாக் செயின் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி, அதாவது வெளிப்படைத்தன்மை இருக்கு. பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஆன்சர் எல்லாமே ஆன்சரா இருக்கும். ஒரு விஷயம் வெளிப்படைத்தன்மையா இருந்தா தானே நல்லது, அப்ப அது கண்டிப்பா ஆன்சரா இருக்கும். சரியா? டீசென்ட்ரலைசேஷன், எப்பவுமே டீசென்ட்ரலைசேஷன் நோக்கி தானே உலகமே போகுது, அப்ப கண்டிப்பா அது ஆன்சரா இருக்கும். சரியா? இம்யூட்டபிலிட்டி, அதாவது மாறுதல் இல்லாதது, மாறுதல் இல்லாம இருக்கிறது தானே நல்லது. எப்பவுமே நல்லது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தா அது நீங்க படிக்கலனா கூட, என்னன்னு தெரியலனா கூட நீங்க அது கரெக்ட் தான் அடிங்க. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். சரியா? ஆப்ஷன் டி 1, 2, 3 இஸ் தி ஆன்சர். Which of the following act was described by Jawaharlal Nehru as the Charter of Slavery? கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவினால் விவரிக்கப்பட்டது? எந்த சட்டத்தை வந்து ஜவஹர்லால் நேரு வந்து அடிமைகளின் பட்டயம் அப்படின்னு சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த क्वेश्चनக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட ஈஸியா அடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் 1909 சட்டத்துல ஜவஹர்லால் நேரு குட்டி பையன், வயசே ஆயிருக்காது. சரியா?
ஒரு எங்கேயோ ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாரு, அந்த அந்த பருவத்துல இருப்பாரு, அந்த இளமை பருவத்துல இருப்பாரு. அப்ப வந்து இது மாதிரிலாம் கூட்டு சொல்லியிருப்பாரா? அப்பயே ஞானம் வந்திருக்குமா? இந்த நேரத்துல ஜவஹர்லால் நேருனால யாருன்னு தெரியாது, அப்படிதானே? இப்ப 1947 எடுத்துங்க. 1947 சுதந்திரமே கொடுத்துட்டாங்க. அத போய் அடிமைகளின் பட்டயம் சொல்ல போறாரா? ஏன்னா சுதந்திரமே கொடுத்துட்டாங்க, வெளில கிளம்பிட்டாங்க பிரிட்டிஷ். அப்ப இதுவும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. மீதி 2 ஆப்ஷன் இருக்கா? ஒன்னு 1919, 1935. இந்த கேள்வி நான் நிறைய வாட்டி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். சரியா? இது நிறைய வாட்டி வந்திருக்கு. இது குரூப் 1 கேள்வி. சரியா? 1919, 1935ல எந்த டைம்ல ஜவஹர்லால் நேரு கொஞ்சம் ஃபேமஸா இருந்தாரு? எந்த டைம்ல ஜவஹர்லால் நேரு கையில காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு? 1935 டைம்ல. அப்ப இதான் ஆன்சரா இருக்கும். இதுவும் ஆன்சரா இருக்காது. ஏன்னா இந்த டைம்ல ஜவஹர்லால் நேருனால அந்த அளவுக்கு யாருன்னு தெரியாது. காந்தி தான் அப்ப நல்லா தெரியும். சரியா? சோ அப்ப ஆன்சர் வந்து 1935. 1935 சட்டம் தான் வந்து அடிமைகளின் பட்டயம் சொல்லியிருக்காரு ஜவஹர்லால் நேரு. 1935 சட்டத்துல வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாகாண சுயாட்சி, அதாவது ப்ரொவின்சியல் அட்டானமி வந்து கொண்டு வந்தது 1935 சட்டம் தான். மாகாணாவில் ஏதாவது சுயாட்சி பிரிட்டிஷ் கொடுத்தது 1935 சட்டத்துல தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல் சொல்லிட்டு இப்ப பாக்குறீங்களா கான்ஸ்டிடியூஷன்ல 7வது அட்டவணையில இருக்குல்ல 7th ஷெட்யூல்ல, அதை கொண்டு வந்தது பிரிட்டிஷ் தான். எந்த சட்டத்துலனா இந்த சட்டத்துல தான். சோ மாநில பட்டியல், பொது பட்டியல், மத்திய பட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டியல்களை முதல் முறை எந்த சட்டம் பிரிட்டிஷ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1935 சட்டத்துல தான் கொண்டு வந்தாங்க. அப்புறம் தான் கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கர் 7வது அட்டவணையில எழுதுறாரு. இது குறிப்பா ஞாபகம் வச்சுங்க. சரியா? அது மட்டும் இல்லாம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தது இந்த சட்டம் தான். அதாவது அங்கீகாரம் கொடுத்தது இந்த சட்டம் தான். கூட்டாட்சி வங்கி, அதாவது ஃபெடரல் பேங்க்னு சொல்லுவாங்க, ஃபெடரல் பேங்க்குக்கு அங்கீகாரம் கொடுத்தது இந்த சட்டம் தான். ஃபெடரல் பேங்க் கூட்டாட்சி வங்கிக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தது வந்து இந்த சட்டம் தான். சரியா? அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சட்டம் 1919 சட்டத்துல இரட்டையாட்சி முறை, அதாவது டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட், ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னு ஒன்னு கொண்டு வந்திருப்பாங்க 1919 சட்டத்துல. ஈராட்சின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஒதுக்கப்பட்ட பட்டியல், மாற்றப்பட்ட பட்டியல்ட்டு. ஆனா அந்த வந்து இந்த சட்டத்துல நீக்கிடுவாங்க. சோ அபாலிஷன் ஆஃப் டைராக்கி, அபாலிஷன் ஆஃப் டைராக்கி, இரட்டையாட்சி முறை, அபாலிஷன் ஆஃப் டைராக்கி, இரட்டையாட்சி முறையை வந்து நீக்கிடுவாங்க. அந்த இரட்டையாட்சி முறையை வந்து சென்ட்ரல், அதாவது மத்திய அரசிட்ட கொண்டு வந்துருவாங்க. மாநிலத்துல இருந்து நீக்கி மத்திய அரசு கொண்டு வந்துருவாங்க டைரார்கியை. சோ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டைரார்கி இன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கிறது 1935 சட்டம். அபாலிஷன் ஆஃப் டைரார்கி இன் ஸ்டேட் கவர்மெண்ட்ங்கிறதும் 1935 சட்டம். ஸ்டேட்ல அபாலிஷ் பண்ணி சென்ட்ரல்ல கொண்டு வந்துருவாங்க. சரியா? இந்த 5 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் 1935 சட்டத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? ரைட். ஓகே. In which annual sessions of the Indian National Congress made the historic பூர்ண சுயராஜ் declaration? இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு அமர்வில் வரலாற்று சிறப்புமிக்க பூர்ண சுயராஜ்யம் அறிக்கையை வெளியிட்டது? இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி. சரியா? 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. அப்பதானே பூர்ண சுயராஜ்யம் கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு நேரு அறிவிப்பாரு. ஏன்னா அந்த டைம்ல தான் பிரிட்டன்ல வந்து லேபர் பார்ட்டி ஆட்சியை பிடிச்சிடும். அதனால நேரு என்ன நினைப்பாரு அப்படின்னா, லேபர் பார்ட்டி ஆட்சியை பிடிச்சிச்சுன்னா நமக்கு சுதந்திரம் கொடுத்துருவாங்கன்னு நினைப்பாரு. ஒரு தப்பு கணக்கு போடுவாரு. சரியா? காங்கிரஸே தப்பு கணக்கு போடும். காந்தி நம்பிடுவாரு சுதந்திரம் குத்துருவாங்க போலன்னு சொல்லிட்டு. அதனால என்ன செய்வார்னா, இந்த மாநாட்டில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, 1930 ஜனவரி 26 அப்ப நம்ம பூர்ண சுயராஜ்யம் நம்ம கிடைச்சிரும், அந்த தேதியில பூர்ண சுயராஜ்யம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை வந்து பூர்ண சுயராஜ்ய நாள் சொல்லிட்டு அறிவிப்பார். ஏன்னா சுதந்திரமே குத்துருவாங்கன்னு நினைச்சு நம்பிடுவார் நேரு. ஆனா இந்த நாளும் கடந்து போகும், சுதந்திரமும் குத்துருக்க மாட்டாங்க. அப்பதான் நேருவும் காந்தியும் ஒரு விஷயம் புரியும். பிரிட்டன்ல வந்து லேபர் பார்ட்டி, அதாவது மக்களுக்கான ஒரு கட்சி வந்தாலும் சரி, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி பணக்காரங்களுக்கான ஒரு கட்சி வந்தாலும் சரி, இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அடிமையை தான் நடத்துவாங்க. அவங்களுக்கு வேணா அங்க வேணா ஆட்சிகள் மாறும், ஆனா இங்க காட்சிகள் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து புரிதலே வரும். அதன் தொடர்ச்சியா தான் சட்டமறுப்பு இயக்கத்தை லான்ச் பண்ணுவாரு காந்தி. சரியா? ரைட். Who was selected as the president of Council of Action which was constituted by Tamil Nadu Congress Committee to execute the civil disobedience in 1930? 1930ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? வெரி குட், சூப்பர். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நீங்க வந்து இந்த ஆப்ஷன் வச்சு அடிச்சா கூட 1930ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு மிகப்பெரிய தலைவர் தான் கண்டிப்பா பொறுப்பேற்றிருக்கணும். சரியா? அப்ப TSS ராஜனையும் டி பிரகாசமையும் தூக்கிடுங்க. மீதி 2 ஆன்சர் யார் அப்படின்னா, ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும். நம்ம நல்லாவே தெரியும் ராஜாஜி தான் வந்து அந்த உப்பு சத்தியாகிரகத்தை வந்து தலைமை நடத்தினார். சரியா? அதனால அவரையும் தூக்கிடுங்க. அப்ப கண்டிப்பா சத்தியமூர்த்தி தான் ஆன்சரா இருப்பார். சரியா? சத்தியமூர்த்தி இஸ் த ஆன்சர். சோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலனா கூட ஈஸியா அடிக்கலாம். இது நான் முன்னாடியே வந்து தெரியாத கேள்விகளை எப்படி அடிப்பதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எடுத்து பார்த்துக்கங்க. சரியா? The steps adopted in the long time conservation strategy of wildlife are. வனவிலங்குகளை பாதுகாக்கும் நீண்டகால வழிமுறைகளின் தொடர் அம்சங்கள் என்பவை என்ன? Hunting should be strictly prohibited in the national parks, sanctuaries, biosphere reserves.
இப்போ இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் பார்வையில இருந்து யோசிங்க, ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வாளர் பார்வையில இருந்து, ஒரு ஆர்வலர் பார்வையில இருந்து யோசிங்க. நீங்க ஒரு என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் அப்படி பாருங்க. நல்லா பாருங்க. ஹண்டிங் ஷுட் பி ப்ரோஹிபிட்டட் இன் த நேஷனல் பார்க்ஸ் பயோஸ்பியர் ரிசர்வ். கண்டிப்பா அதுக்கு வந்து கண்டிப்பா நடந்திருக்கும் தானே நினைக்கணும். ஏன்னா நேஷனல் பார்க் பயோஸ்பியர் ரிசர்வ்ல என்ன சொல்றது, நம்ம மிருகங்களை பாதுகாக்க வேண்டியது. அங்க போய் வந்து ஹண்டிங் வேட்டையாடுதல வந்து உரிமை கொடுப்பாங்களா கவர்மெண்ட்? வாய்ப்பே இல்லைல்ல. அப்ப which the hunting should be prohibited. prohibitedங்கிறது கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். மோர் நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி should be established. ஆமா, நிறைய விலங்குகளை பாதுகாப்பதற்கு நிறைய தேசிய பூங்கா, நிறைய வனவிலங்கு சரணாலயம் வந்து உருவாக்கிட்டே தானே இருக்கிறோம். இந்தியாவில 105 106 சொல்லிட்டு தேசிய பூங்கா எண்ணிக்கை அதிகமாயிட்டு தானே வருது. மத்திய பிரதேசல கூட வனவிலங்கு சரணாலயம் புதுசா ஓப்பன் பண்ணிட்டு தானே இருக்காங்க. கரெக்டா இல்லையா? தமிழ்நாடு கூட வனவிலங்கு சரணாலயம், புலி சரணாலயம் ஓப்பன் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அப்ப இதுவும் கண்டிப்பா நடக்கும். கேப்டிவ் பிரீடிங் ஆஃப் வைல்ட் லைஃப் should not be encouraged. ஓகேவா? கேப்டிவ் பிரீடிங்னா என்னன்னு உங்களுக்கு தமிழ்லையும் காட்டிடுறேன். வனவிலங்குகளின் சிறைப்பட இனப்பெருக்கத்தை ஊக்குவிக்க கூடாது. இது வந்து தவறு. ஏன்னா நிறைய இடத்துல வந்து கேப்டிவ் பிரீடிங் வனவிலங்கு வந்து சிறைப்படுத்தி அதை வந்து அதோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரியா? அதனால 1 2 கரெக்ட், 3 தப்பு. சரியா? எப்பவுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சரா இருக்குங்க. ஷுட் நாட் பி என்கரேஜ்டு அப்படிங்கிறப்ப அது நெகட்டிவ் ஆயிடுது. எப்பவுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ஆன்சரா இருக்கும். நான் சொல்றது பெரும்பாலும் ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ ஆன்சர் 1 and 2 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சரியா? ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டா? 1 and 2 சி தானே வருது. 1 and 2 ரைட். Assignment of ecological or biological significance of a contaminants effects based primarily on statements of statistical significance but contrary to biological probability. இது என்ன சார் சப்ஜெக்ட், டிஎன்பிசியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் சும்மா நிப்பாட்டினா உங்களுக்கு டவுட் வந்துடும். சும்மா எதுவுமே தெரியாம இந்த கொஸ்டினை பாருங்கன்னா இது டிஎன்பிசி கொஸ்டின் இல்லையே, இது ஏதோ ஐஏஎஸ் கொஸ்டின் இல்லைனா இது ஏதோ என்வரான்மெண்டல் சயின்ஸ் கொஸ்டின் நினைப்பீங்க. ஆனால் டிஎன்பிசி கொஸ்டின் குரூப் 1ல கேட்டது. சரியா? சரி, என்ன சார் இது சொல்றாங்க? தமிழ்ல படிச்சாலும் உங்களுக்கு நமக்கு எதுவும் புரியாது, இங்கிலீஷ்ல படிச்சாலும் எதுவும் புரியாது. ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் 2024ல இதே சாயல்ல ஒரு 1 2 கொஸ்டின் நீங்க பார்க்க தான் செய்வீங்க. இதெல்லாம் நம்ம படிச்சதே இல்லையே. நம்ம படிச்சது ஐஎன்எம், பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், ஹிமாலயாஸ் இப்படிதான் படிச்சிருப்போம். இதெல்லாம் படிச்சதே இல்லைன்னா அதுக்காக நீங்க இனிமேட்டு எங்கேயாவது தேடி படிக்கணும்னா அது முடியாது. ஏன்னா எங்க தேடி எதை படிச்சா அவங்க எதை கேட்பாங்க உங்களுக்கே தெரியாது. இப்ப இது பார்த்தோன்னா எதை போய் படிப்பீங்க? அப்ப அதனால தான் சொல்றேன், விட்டுங்கன்னா கேள்வியை விட்டா சொல்ல. இந்த மாதிரி ஒரு 2 3 கேள்வி வரதா செய்யும். அந்த நேரத்துல ஏதாவது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அடிச்சலாம்னு சொல்லிட்டு நம்பிக்கையா இருங்க. இப்ப இந்த கேள்வியை பாருங்க. உயிரியல் நிகழ்தகவுக்கு மாறாக முதன்மையாக முக்கியத்துவத்தின் அறிக்கைகள் அடிப்படையாக கொண்ட ஒரு மாசுபாட்டின் விளைவின் சுற்றுச்சூழல் அல்லது உயிரியல் முக்கியத்துவத்தை ஒதுக்குதல். சரியா? ஏதோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு மாதிரி ஒரு வார்த்தைலாம் வருது, அசைன்மெண்ட் எல்லாம் சொல்றாங்க. சரியா? ஆனா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதுவும் கால்குலேஷன் மாதிரி கேட்கல. ஃபார்முலா என்ன, இதுக்கான கால்குலேஷன் என்ன, இதுக்கான இது என்ன, அது என்ன, அந்த டேட்டா என்ன அப்படிலாம் கேட்கல. சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. அதை மனசுல வச்சுங்க. இங்க கால்குலேஷன் மாதிரி எதுவுமே கேட்கல, சும்மா ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க சொல்லி கேட்கறாங்க. இப்ப நல்லா பாருங்க. மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேஷன்னா எஸ்டிமேஷன்ங்கிற மாதிரி வச்சிருப்பாங்களா? ஏன்னா எஸ்டிமேஷன் மாதிரி கேட்கலையே. அப்ப எஸ்டிமேஷன்ங்கிறது மேத்தமேட்டிக்கல் ஒரு வார்த்தை வந்து இதுக்கு ஒரு டைட்டிலா வச்சிருப்பாங்களா? முடியாது. சரியா? என்ன சார் இதுனா என்னன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? கான்சென்ட்ரேஷன் இண்டெக்ஸ், கான்சென்ட்ரேஷனால என்னது மேத்தமேட்டிக்கல் விஷயம் தான், அதுவும் இருக்காது. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஒரு தியரட்டிக்கலா இருக்கு. தியரட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு தியரட்டிக்கலா இருக்கக்கூடிய ஆன்சர் தான் கிடைக்கும். ஒரு டைட்டில் தான் வரணும். மேத்தமேட்டிக்கல் டைட்டில் ரெண்டையும் தூக்கிடுங்க. சரியா? இப்ப கேட்பீங்க, சார் மால்தூசியன் தியரி இருக்கே சார், மால்சிஸ்டிக் இன்கான்கிரிட்டி இருக்கே சார், இந்த ரெண்டுல என்ன சார் ஆன்சரா இருக்கும்னா இங்கதான் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. மால்தூசியன் தியரி நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இது பாப்புலேஷன் டாபிக், மக்கள் தொகை டாபிக் படிச்ச அத்தனை பேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தாமஸ் மால்தஸ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு கட்டத்துல என்ன சொல்லியிருப்பாரு தாமஸ் மால்தஸ்னா, பூமியில ஒரு கட்டத்துல மக்கள் தொகை பாட்டுக்கு அதிகமாயிட்டே இருக்கும்பா. அதாவது மக்கள் தொகை பாட்டுக்கு அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில ஏபியில அதிகமாயிட்டே போகும்பா. ஆனா உணவு இருக்குல்ல, சாரி உணவுங்கிறது கூட்டுத்தொடர் வரிசையில, அதாவது உணவுங்கிறது நம்ம பூமியில இருக்கக்கூடிய உணவு பொருட்கள்ங்கிறது கூட்டுத்தொடர் வரிசையில அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல அதிகமாயிட்டே போகுமா. ஆனா பாப்புலேஷன் அதாவது மக்கள் தொகைங்கிறது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல அதிகமாயிட்டே போகுமா. அப்ப ஒரு கட்டத்துல வந்து மக்கள் அதிகமா இருப்பாங்க, உணவே இல்லாம வந்து மக்கள் எல்லாம் பஞ்சத்துல இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் மால்தஸ் சொன்னார். ஒரு கட்டத்துல ஒரு உலகத்துல பஞ்சம் வரப்போது, எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் மனித இனங்களே அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் தாமஸ் மால்தஸ். அதுதான் வந்து ஏபிஜிபியை பயன்படுத்தி சொன்னாரு. உணவு வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் அதிகரிக்குமா, ஆனா மக்கள் தொகை வந்து பெருக்குத்தொடர் வரிசையில் அதிகரிப்பாங்களா. அப்ப உணவை விட மக்கள் அதிகமாயிடுவாங்கிறாரு. அப்ப உணவு என்ன பண்ண போறீங்க, யாருக்கும் சாப்பாடு கிடைக்காம இறக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது நமக்கு தெரியும்.
அப்ப இவர் சொன்னது பாப்புலேஷன் தியரி, ஆனா இங்க இருக்கிறது பயாலஜிக்கல் எக்கலாஜிக்கலா இருக்கே. அப்ப கண்டிப்பா இதை தூக்கிட்டு இதை ஆன்சர் அடிங்க. சரியா? அது இல்லாம பார்த்தாலே ஒண்ணுமே வித்தியாசமானது இதானே. எப்பவுமே வித்தியாசமாக ஆன்சரா இருக்கும். அது என்ன வாயிலே நுழைய மாட்டேதுங்க. மால்ஸ்டிக் இன்காகுரிட்டி இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்களா ஆப்ஷன் எடுக்கிறவங்க? யோசிங்க. இந்த ஆப்ஷனை வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்களா? சப்போஸ் ஆன்சர் வந்து இதுவா இருக்கட்டும். அப்படி ஆன்சர் பிஎஸ் டி இருக்கிற பட்சத்துல இந்த ஆப்ஷனை எடுக்கணும்னு யோசிச்சிருப்பாங்களா? அப்ப இந்த ஆப்ஷனை எடுக்கணும்னு யோசிக்கிறாங்கன்னா இதான் ஆன்சரே. புரியுதா இல்லையா? அட ஆன்சரே இதாப்பா என்ன அப்படிங்கிற மாதிரி அடிங்க. சரியா? Which are the following statements about the Citizenship Amendment Act 2019 are true? குடியுரிமை திருத்த சட்டம் 2019 பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? Citizenship will be granted to all the foreigners who lived in India for more than 6 years. Citizenship to members of Hindu, Sikhs, Buddhist, Jain, Parsi or Christian communities from Afghanistan, Bangladesh and Pakistan. Pakistan members okay will be granted. Members of மூணாவது ஸ்டேட்மெண்ட்ல 6 இயர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் இங்க 11 இயர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட் வராது. 3 வராதுன்னா இதையும் தூக்கிடலாமா? ஸோ ஏவும் பியும் ஆன்சர். அப்படியா? Citizenship Amendment Act will be help to the preparation of National Register of Citizens. 4வது கரெக்ட். ஸோ 4வது கரெக்ட். இதுவும் வராது. ஆனா 4வது கரெக்ட்னா இது கரெக்ட் ஆயிடும். 2 கரெக்ட் ஆயிடும். ஸோ இது ஆன்சர். ஏன்னா குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவே எது கொண்டு வந்திருப்பாங்கன்னா நேஷனல் என்ஆர்சி கொண்டு வந்ததுக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அமித்ஷாவே சொல்லியிருப்பாரு 2019. 2019 மிகப்பெரிய போராட்டமாகவே அறிவிச்சிருப்பாங்க சிறுபான்மை சமூகம். சரியா? ஆளுங்கட்சிக்கு எதிராக. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இந்த குடியுரிமை திருத்த மசோதான்னு சொல்லக்கூடிய இந்த சிஏஏ. சரியா? இது வந்து எதுக்குன்னா என்ஆர்சி கொண்டு வரதுக்கு, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் எல்லா குடிமங்களும் நாங்கள் வந்து சரி பார்க்குறோம், நாங்கள் வந்து செக் பண்ணுறோம்னு கொண்டு வரதுக்காக ஒரு முன்னெடுப்பு தான் இந்த சிஏஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ 4 கரெக்ட் 2 கரெக்ட். ஸோ 2 4 இஸ் த ஆன்சர். சரியா? Find the mismatched answer about the Indian railway zones. இந்திய ரயில்வே மண்டலம் பற்றிய தவறாக பொருத்தப்பட்டுள்ளவை எவைன்னு கேட்குறாங்க. சதன் பொறுத்த வரைக்கும் சென்னை தான் கரெக்ட். நார்த்தன் பொறுத்த வரைக்கும் நியூ டெல்லி தான். இது ரெண்டும் வந்து சின்ன குழந்தையே வந்து கரெக்ட்னு சொல்லும். தென்னாலே சதன்ல மிகப்பெரிய சிட்டினா சென்னை, வடக்குல மிகப்பெரிய சிட்டினா நியூ டெல்லி. ஸோ கரெக்டாக சொல்லிடும். ஈஸ்டர்ன்ல மிகப்பெரிய சிட்டினா கொல்கட்டா. இதையும் சொல்லிடும். சரியா? அப்ப இது மூணுமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரியா? ஆனா சென்ட்ரல்னா ஜெய்ப்பூர் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சென்ட்ரல்னா. ஏன்னா ஜெய்ப்பூர்ங்கிறது ராஜஸ்தான், அது வந்து மேற்கு பகுதியில் இருக்கு. சென்ட்ரல்னா மத்திய பிரதேஷ் பகுதியில் இருக்கிறதா சென்ட்ரல். அப்ப கண்டிப்பா அது ஆன்சரா இருக்கான்னு சொல்லிட்டு அடிக்கலாம். சரியா? Which are the following statements is true about human races? The races is the group of people with more or less permanent distinguished characteristics. Human races are classified in 7 blood groups. தவறு. இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 8 பிளட் குரூப்ஸ். ஸோ ரெண்டாவது தப்பு. ஸோ ரெண்டாவது தப்புனால எந்த ஆப்ஷன் போயிடும்? இது போயிடும். சரியா? 1 and 3 ஒன்லி 1 ஒன்லி இருக்கு. The races are identified and classified on the skin color, structure, shape of head, face, nose. Okay. Characteristics. Okay. 1 and 3 only is the answer. Option A is the answer. ஏன்னா மூணாவது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஒரு ஜெனரலான ஸ்டேட்மெண்ட். இது எப்பவுமே ஆன்சரா இருக்கும். ஸோ 1 and 3 is the answer. இது ரெண்டையும் தூக்கிட்டீங்கன்னா 1 and 3 is the answer. சரியா? Dash was the contemporary of Emperor Akbar in England. இங்கிலாந்துக்கு இணையாக யார் இங்க வந்து ஆட்சியில் இருந்தான்னு கேட்குறாங்க. குயின் எலிசபெத் 1. சரியா? குயின் எலிசபெத் 1. எப்படி நீங்க கிங் ஜாங்கும் கிங் ஜார்லஸ் 2யும் தூக்கிடுங்க. ஏன்னா சம்பந்தம் இல்லாத ஆன்சர். இந்த ரெண்டுல தான் ஏதோ ஒன்று ஆன்சர் வரும். அதுல வந்து ஆன்சர் வந்து குயின் எலிசபெத் 1. மீடோஸ் டெய்லர் அப்சர்வ்ஸ் that the death of Dash was the beginning of the end of பாமனி kingdom. மெடோஸ் டெய்லர் டேஷின் மரணம் பாமனி ஆட்சியின் முடிவின் ஆரம்பம் என கருதினார். இப்போ இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட ஈஸியா அடிக்கலாம். பாமனி பேரரஸ்ல மிகப்பெரிய நபர் யார் அப்படின்னா முகமது கவான். சரியா? முகமது கவான். ஸோ கண்டிப்பா ஏ தான் ஆன்சரா இருக்கும். அகமது ஷாவை தூக்கிடுங்க, உமாயூனை தூக்கிடுங்க. சரியா? முகமது கவான். அரேஞ்ச் இன் chronological ஆர்டர். நேரு ரிப்போர்ட், பூனா ஒப்பந்தம், சைமன் கமிஷனு, கிரிப்ஸ் மிஷன். ஓகே, நேரு ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 1928, பூனா ஒப்பந்தம் 1932, சைமன் குழு 1927, கிரிப்ஸ் மிஷன் 1942. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சைமன் கமிஷன் 3 வந்துடும். அப்புறம் 1 3124 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 3124 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சரியா? பி வராதுன்னு நினைக்கிறேன். 3241 1 லாஸ்டா வராது. இதுவும் வராது. 21 வராது. 1234 அதுவும் வராது.
1 2 3 4 எப்படி ஒரு பூனா போனதுக்கு அப்புறமா சைமன் குலு. ஸோ 3124 தான் ஆன்சர். சரியா? 3124 தான் ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு? அரீப் காந்தாரி, டரிக்கி அக்பாரி, இந்த மாதிரி கொஸ்டின் தாங்க கொஞ்சம் கடுப்பா வரும். இந்த மாதிரி பார்த்தாதான் என்னடா இது இப்படி கேட்டாங்களே, ஏதாவது யோசிக்கணுமேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் படிச்சுதான் அவனு, வேற வழியும் இல்லை. சரியா? நான் நிசாமுதீன் அகமது வந்து டபாகாத்தி அக்பாரி, அப்துல் காதிர் பதானி வந்து தாவாரிக், முகமது கான் வந்து குல்சத் தவாரிக். முகலாயர்களோட ஒரு கேள்வி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, முகமது கான் வந்து குல்சத் தவாரிக்ங்கிறது கரெக்ட்லி மேட்ச் இல்ல. மீதி மூணுமே வந்து கரெக்ட்லி மேட்ச்டு. சரியா? அடுத்த கொஸ்டின். கரோ குக்கி தோடர்கள் மிரி. ஓகே ஓகே. கரோனா அசாம டக்குன்னு அடிச்சிடலாம் A1ன்னு சொல்லிட்டு. A1ல ஆனா 2 ஆப்ஷன் இருக்கா? ரைட். தோடர்கள்னா தமிழ்நாடு, இது நமக்கு தெரியும். C3. A1ல 2 ஆப்ஷன் இருக்கு, ஆனா Cல 3 இருக்கிறது இந்த ஆப்ஷன் தான். ஸோ இதான் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அதான் மேட்ச வளங்களை இது மாதிரிலாம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது 1 2 தெரிஞ்சாலே போதும், ஈஸியா அடிச்சிடலாம். அப்ப B2 குக்கி வந்து மிசோரம், மிரி வந்து அருணாச்சல பிரதேஷ். மிரி வந்து அருணாச்சல பிரதேஷ். பழங்குடியினர்ல இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. பழங்குடியினர்லாம் வந்து கண்டிப்பா படிச்சிடணும். சரியா? ஏன்னா ஸ்ட்ரைட்டா இதுல இருக்கு, சிலபஸ்ல இருக்கு. The stupa of அமராவதி is a best example of what? அமராவதியில் உள்ள ஸ்டூபி எதற்கு எடுத்துக்காட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எப்பவுமே நான் ஒரு அந்த அதாவது தெரியாத கேள்வி எப்படி அடிப்பதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை எடுத்து பாருங்க. இனப்பற்றுன்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது எப்பவுமே கேள்விக்கு ஆப்ஷன்ஸ் எடுக்கிறவங்க நம்ம இனத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆப்ஷன்ஸ்ல இந்தியா இருந்துச்சுன்னா இந்தியா ஆன்சரா இருக்கும், ஆப்ஷன்ஸ்ல தமிழ்நாடு இருந்துச்சுன்னா தமிழ்நாடு ஆன்சரா இருக்கும். சரியா? அது மாதிரி நம்ம இனத்தை விட்டு கொடுக்காத மாதிரி தான் கேள்வி எடுப்பாங்க. அப்படி பாத்தீங்க அப்படின்னா நாகரா, முகல், வெசரா, திராவிடா, இது 4ல வந்து நம்ம இனம் எது? நம்ம இனம் அப்படின்னு சொல்லக்கூடியது எது? திராவிடம். ஸோ திராவிடன் ஆர்கிடெக்சர் இஸ் த ஆன்சர். திராவிட கட்டடக்கலை இஸ் த ஆன்சர். சரியா? சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் த டைப். வேதாந்திஸ் பிரம்மா. வேதானா பிரம்மா. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட்னால இதுவும் போயிடுமா? இந்த 2ல தானே ஏதோ ஒரு ஆன்சரு. நாயங்கி சர்ஹத், ஜெய்னா கிரியேட்டர், மிமாங்காஸ் வந்து கர்மா. மிமாங்காஸ் வந்து கர்மா. 4 கரெக்ட். அப்படி பார்த்தோன்னா 1 and 4 கரெக்ட், 1 and 2 வராது. சரியா? ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இது வந்து கரெக்ட்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியுது. தெரிஞ்சதுன்னா 2 ஆப்ஷன் தூக்கிடலாம்ல. உங்களால 2 ஆப்ஷன் தூக்க முடிஞ்சாலே போதும், அதுவே பெரிய விஷயம். உங்களால 50-50, அதாவது 50% தூக்கிட்டு மீதி 50% தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதாவது ஒன்று வச்சு ஆன்சர் அடிக்கணும் தெரியாத கேள்விக்கலாம். இங்க பாருங்க இந்த மாதிரி கேள்விலாம். அரிசிர் முமாலிக், மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ். முசரிஃபி முமாலிக், அக்கௌண்டன்ட் ஜெனரல். தபீரி முமாலிக், மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ரெவன்ஸ். எப்பவுமே பெருசா இருக்கிறது தவறா இருக்கும், இல்லைன்னா பெருசா இருக்கிறது ஆன்சரா இருக்கும். ஸோ இதான் ஆன்சரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஆடிட்டர் ஜெனரல் முஸ்தாஃபி. ஏன்னா மீதி 3 எல்லாமே ஜெனரல் டிஃபென்ஸ் சொல்லிட்டு பெரிய பெரிய பதவியை சொல்றாங்க. ஆனா இது வந்து சம்பந்தமே இல்லாம எப்போவே ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது ஆன்சரா இருக்கும். ஏன்னா மீதி 3மே ஒரு மிகப்பெரிய பதவியை சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சம்மந்தம் இல்லாம கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எப்பவுமே ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 3 தான். கரெக்ட் தான். ஆப்ஷன் 3 சரி. சூஸ் த கரெக்ட் மேட்ச்னு கேட்கறாங்களா? சூஸ் த கரெக்ட் மேட்ச்னா ஆப்ஷன் சி வராது. அப்ப 1 2 4 இஸ் த ஆன்சர். 1 2 4னா ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். The constitution find the incorrect answer. Consider the following statement and find the incorrect answer. கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் தவறான கூற்றுகளை கண்டறியவும். ஓகே. சட்ட உறுப்பு 143 கீழ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்களே. சட்ட உறுப்பு 143 கீழ், ஏன்னா டக்குன்னு பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்திருக்கும் மசோதா பற்றி உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசிக்கலாம். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? எது தவறுன்னு கேட்கறாங்களா? ஆனா 2வது கரெக்ட் தானே? 2வது கரெக்ட் தானே? இப்போ 2வது லிஸ்ட்ல வரக்கூடாதுல, தூக்கிடுங்க. பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் இயற்றிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஒரே மாதிரியான அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். தவறுங்க. 3வது ஒன் தவறு. ஒரு நாடாளுமன்ற மசோதா பிரசிடென்ட் டேபிளுக்கு வரத்துக்கும் மாநில சட்டசபையோட மசோதா வந்து கவர்னர் மூலமாக பிரசிடென்ட்டுக்கு வந்தாலும் இந்த 2 மசோதாக்கும் ஒரே மாதிரி அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு இல்ல. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா மறுபரிசீலனை, ரீகன்சிடரேஷனை வச்சுக்கோ. ஒரு மசோதா வருது பிரசிடென்ட்டுக்கு அப்படின்னா அவர் சைன் போடலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், இல்ல ரீகன்சிடருக்கு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பலாம். மாநில சட்டசபை மசோதா மாநில சட்டசபைக்கு அனுப்பலாம். ஆனா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு பார்லிமெண்ட்டுக்கும் மாநில சட்டசபைக்கும். சப்போஸ் பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீகன்சிடரேஷனுக்கு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறாரு, மறுபரிசீலனைக்கு அந்த மசோதாவை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறாரு வைங்களே. பார்லிமெண்ட் எல்லாம் மறுபரிசீலனை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மெஜாரிட்டியில திரும்ப பிரசிடென்ட்டுக்கு அனுப்புதுன்னு வைங்களே, அப்ப பிரசிடென்ட் கையெழுத்து போட்டே ஆகணும். அதாவது ரீகன்சிடரேஷன் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி சைன் போட்டானோ திரும்பி பூமராங் மாதிரி வந்தப்ப. ஆனா இதே விஷயம் மாநில சட்டசபைக்கு ரீகன்சிடரேஷன் அனுப்புறாரு, மறுபரிசீலனைக்கு அனுப்புறாரு. மாநில சட்டசபை அதெல்லாம் திரும்ப கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு வருது வைங்களே, அப்ப பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் மாநில சட்டசபைக்கு ரீகன்சிடரேஷன் அனுப்பின மசோதா திரும்ப பிரசிடென்ட்டுக்கு வரப்ப அவர் கையெழுத்து போடலாம், போடாம கூட போலாம். புரியுதா உங்களுக்கு? அப்ப பார்லிமெண்ட்டுக்கு ஒரு நியாயம், சட்டசபைக்கு ஒரு நியாயமா? அப்ப 2க்கு அதிகாரம் மாறுதா? 2க்கு அதிகாரம் மாறுதா? நியாயத்தை விடுங்க, ஆனா 2 பேருக்கு அதிகாரம் மாறுதா? இவங்க கையெழுத்து போட்டே ஆகணும், ஆனா அங்க போடக்கூடாதுன்னு இருக்குல்ல.
அது அப்பனா மூணாவது தவறு. ஆனா இங்க அப்படி சொல்லல. ரெண்டுக்கும் ஒரே மாதிரி அதிகாரம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரே மாதிரியான அதிகாரம் சொல்றாங்க. தவறு. சரியா? அடிப்படையிலே தவறு. ரைட்டா? பாராளுமன்றம் இயற்றிய மசோதா மீது குடியரசுத் தலைவர் காலவரையின்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியாது. காலவரையின்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியாதுங்கிறாங்களா? காலவரையின்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியும். பாக்கெட் வீட்டோ அதானே சொல்லுது. பாக்கெட் வீட்டோ என்ன சொல்லுது? ஒரே கிடப்புல போட்டுலாம். ஏதோ பீரோக்குள்ள போட்டுலாம். எங்கடாவது போய் எங்கடாவது அங்க ஏதாவது டெஸ்க்கு அடியில இல்ல டேபிளுக்கு அடியில அந்த மசோதாவை தூக்கி போட்டுலாம். பாக்கெட் வீட்டோனா அதான் சொல்லுது. காலவரையின்றி வைத்திருக்க முடியும். ஆனா இங்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ 4 தப்பு. ஸோ 3, 4 ஆன்சரா வரும்னு நினைக்கிறேன். 3, 4 மட்டும் தவறு. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். சட்டமன்றம் அதான் ஆப்ஷன் டி ஆன்சர் வந்துருச்சு. அப்போ ஒன்றும் கரெக்டாக தான் இருக்கும். விச் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இன்கார்பரேட்டட் புதுச்சேரி இந்த யூனியன் இந்தியா? எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்தது? 22 கண்டிப்பா வராது. ஏன்னா 22 வராது. ஏன்னா அது வேற ஒன்று, அது நமக்கு தெரிஞ்சது. 10th 12th 14th ஆன்சர் வந்து 14th. சரியா? ஆன்சர் வந்து 14th. 22 உடனே டக்குன்னு சிக்கிம் வந்து 22 ஸ்டேட்டா தானே சேர்த்திருப்பாங்க. ஆனா இங்க சட்டத்திருத்தம் சேர்த்தாங்களா, அதனால நான் சொன்னேன். 14th இஸ் த ஆன்சர். அரேஞ்ச் இன் chronological ஆர்டர். சர்க்காரியா கமிஷன், பல்வந்த் ராய் மேத்தா, ராஜமன்னார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன். நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ரொம்ப ஈஸிங்க. சர்க்காரியா 1983ங்க. பல்வந்த் ராய் 1957ங்க. ராஜமன்னார் 1969ங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 1966ங்க. சரியா? இப்போ 7 வருஷத்துல எழுதுவோமா? பல்வந்த் ராய் ஃபர்ஸ்ட் வந்துருவாரா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செகண்ட் வந்துருவா? இது ராஜமன்னார் இது 2431. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவை சரியானது? பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனப்பட்ட ஆண்டு 1948. கரெக்ட். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். விதி 10 படி மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறந்தவர்கள். விதி 10 அதை சொல்லல. 2வது தவறுதான். என்னால இருங்க, வெயிட் பண்ணுங்க. பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனம் மொத்தம் 32 விதிகளை கொண்டது. இது நான் ரிவிஷன்ல சொல்லியிருப்பேன். 32 இல்ல 30 விதிகளை கொண்டது. சரியா? சோ 3 தப்பு. ஐக்கிய நாடுகளின் பொது சபை பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. 4 கரெக்ட். சோ 1, 4 கரெக்ட் வரும். ஆப்ஷன் சி அடிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து 2வது கரெக்டா தவறான்னு உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னு வைங்களேன். 2வது கண்டிப்பா தவறுதான். ஆனா இந்த கொஸ்டின் ஏன் இப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா விதி 10னா நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல் 10 இல்ல. சிட்டிசன்ஷிப் நினைப்பீங்க. அது இல்ல. அந்த 30 ஆர்டிகல் இருக்குல்ல, யுஎன்டிஹெச்ஆர் ஹியூமன் ரைட்ஸ் கூடிய 30 ஆர்டிகல் ஐநா சபை வச்சிருக்கோம்ல, அந்த ஆர்டிகல்ஸை படிக்க சொல்றாங்களான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. அதெல்லாம் படிச்சிருக்க முடியுமா? டிஎன்பிஎஸ்சி கேட்கிறேன். சரியா? அப்ப 30 வந்து சுதந்திரமாக பிறந்தவர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறந்தவர்கள் வராது. இப்ப இந்த இதுக்கு விதி 10ங்கிறது நீங்க குடியுரிமை நினைச்சிட்டு குடியுரிமை தானே வரணும். அப்ப தப்பு தானேன்னு சொல்லிட்டு நீங்க தப்பு போட்டா கூட அது கரெக்ட் தான். ஏன்னா எப்படி பார்த்தா ஆன்சர் 1 and 4 அடிக்க போறீங்க. நீங்க இத வந்து கான்ஸ்டிடியூஷன் மாதிரி நினைச்சா கூட எப்படி பார்த்தா ஆன்சர் சி வந்துரும் உங்களுக்கு. ஆனா இந்த மாதிரி क्वेश्चनலாம் கொஞ்சம் யோசிக்கணும். சரியா? ஏன்னா அவ்வளோ ஆர்டிகல்ஸும் படிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லையே. Which of the following statement is true about the Union Territories of India? From 26 January 2020, Dadra, Nagar Valley and Daman and Diu are combined to a single territory. Articles 239 to 241 in Part 7 of the Constitution deals with Union. Part 7 Part 8ல வரும். 2வது தப்பா? 2வது தப்பாச்சா? 2வது தப்புனா இது போய்டுமா? இது போய்டுமா? இதுவும் போய்டுமா? முடிஞ்சு. எதுக்கு மீதி ஸ்டேட்மெண்ட் படிக்கணும்? 2வது தப்பு. Part 8 தான் யூனியன் டெரிட்டரிஸ். சரியா? ஆன்சர் 1 and 3 are correct. 2வது. Which of the following is incorrectly matched? Article 361, President enjoys protection from criminal proceedings against him in court of law. கரெக்ட் தாங்க. ஒரு குடியரசுத் தலைவர் வந்து எந்த தவறு செஞ்சாலும் அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது. ஒரு கவர்னர் எந்த தவறு செஞ்சாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. இதான் வந்து ஆர்டிகல் 361 சொல்லுது. அப்ப என்ன சார், ஆர்டிகல் 14 படி சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம்ங்கிறது இது இங்க அப்படி இல்லையா சார்? எப்படி சார் பிரசிடென்ட் எந்த தவறு வேணா செஞ்சுக்கலாமா சார்? என்ன சார் ஆர்டிகல் 361 இப்படி சொல்லுது? கவர்னர் என்ன தவறு வேணா செஞ்சுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. பிரசிடென்ட்டை வந்து கைது செய்ய முடியாதுன்னு சொன்னது பிரசிடென்ட் பதவியை தான் கைது செய்ய முடியாது. டக்குன்னு பதவி விட்டு அவர் ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சாதாரண மனுஷன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வாங்க உங்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடலாம். அப்ப பிரசிடென்ட் போஸ்டையும் கவர்னர் போஸ்டையும் பதவியில் இருக்கிறப்ப அவங்க என்ன தவறு செஞ்சாலும் அவங்க கைது செய்ய முடியாது. இதான் வந்து ஆர்டிகல் 361 சொல்லுது. ஆனா டக்குன்னு அவங்களை வந்து ஆட்சியில் பவர்ல இருந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கைது செய்ய முடியும். சரியா? அதுக்காக வந்து அவங்க தப்பிக்கவும் முடியாது. ஞாபகம் வச்சுங்க. ஆர்டிகல் 352 வந்து நேஷனல் எமர்ஜென்சி, கரெக்ட். ஆர்டிகல் 356 வந்து பிரசிடென்ட் ரூல், இதுவும் கரெக்ட். ஆர்டிகல் 360 வந்து ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி, நிதி அவசர நிலைன்னு சொல்லும். ஆர்டிகல் 360 வந்து ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி. 4 ஒன்லி தான் இதுக்கு ஆன்சர். முதல் 3மே கரெக்ட், 4வது மட்டும் தப்பு. சரியா? 4 ஒன்லி இஸ் த ஆன்சர். 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 4 ஒன்லி இஸ்
4 only is the answer. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், ஒரு 25 கொஸ்டின் பார்த்துருப்போம். சும்மா டெமோக்காக ஒரு 25 கொஸ்டின்ஸ் உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டியிருக்கேன். சரியா? ஸோ இதே மாதிரி வந்து நம்ம அடுத்தது இதுக்கான இதுக்கான கண்டினியூஷனும் பார்ப்போம். பிளஸ் வேற 2024 வேற மாதிரி கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, இது மாதிரி வித்தியாசமான கொஸ்டின்ஸ்ல என்னெல்லாம் கேட்கறாங்க, இந்த ஹிஸ்டரியில அந்த முசாஃபத், அதாயி, தரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களும் நான் வந்து அடுத்ததை கொண்டு போறேன். நீங்க வந்து கோட் ரிவிஷன்ல கூடிய பத்தியும் படிங்க, அப்படியே சைட்ல நம்ம போடுற வீடியோஸும் எக்ஸ்ட்ராவா பாருங்க. இது ரெண்டும் சேர்த்து முடிப்போம். சரியா? சோ குரூப் 1ல கண்டிப்பா தட்டி தூக்கலாம். குரூப் 2 2A ஸ்டூடண்ட்ஸ் வந்து அடுத்த போற வீடியோ எல்லாத்தையும் வந்து கவனிங்க. சரியா? இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ், தேங்க்யூ.